மகேஷ், இங்க பாரு, ஆத்திரத்துல எப்பவும் எந்த முடிவும் எடுக்க கூடாதுப்பா. உன்னுடைய கோபம் கம்மியானதுக்கு அப்புறம் பொறுமையா நிதானமா உட்கார்ந்து யோசிப்பா. இவனை உள்ள கூட்டிட்டு போங்க, ரெஸ்ட் எடுக்கட்டும். போப்பா. பெரியப்பா, சித்தப்பா, நான் ரொம்ப அமைதியா தெளிவா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இன்ஃபேக்ட் ரொம்ப நாளாவே இதை பத்தி நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? இந்த காலத்து பசங்களுக்கு வெக்கம் மானம் எதை பத்தியும் கவலை இல்ல. வெக்கம், மானம், ரோஷம், சொந்தம், பந்தம் இத பத்தியா பேசிட்டு இருக்கீங்க? இவங்க எல்லாரும் அப்ப எங்க போனாங்க? என்ன வலுக்கட்டாயமா கல்யாண மண்டபத்தில் உட்கார வைக்கும் போது ஞாபகம் வரலையா? யாராவது ஒருத்தராவது என்கிட்ட வந்து கேட்டாங்களா? உன்னோட விருப்பம் என்ன, உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்களா? இல்ல. எனக்கு விருப்பமே இல்லாத என்னோட மனைவி ஜானு என் கூடவே இருந்துகிட்டு என்னோட குடும்ப ஆட்கள் கிட்ட நல்லா விளையாண்டுகிட்டு இருந்திருக்கா. அப்ப இவங்க எல்லாரும் எங்க போனாங்க? தெரியாதுல்ல? ஏன்னா நீங்க சொல்ற வெக்கம், மானம், கௌரவம் எல்லாம் எனக்கு மட்டும்தான் இருக்கணும்ல. ஏன்னா அந்த மகேஷ் குரங்காட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு குரங்கு. யாராருக்கு எப்படி எல்லாம் தோணுதோ அவங்க இஷ்டத்துக்கு இப்படி ஆட அப்படி ஆட ஆட வச்சுக்கலாம்ல. ஆனா இன்னைக்கு இந்த மகேஷ் ரொம்ப நொந்து போய் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த உலகத்தை பத்தி எல்லாம் கவலை இல்ல. எனக்கு எந்த பாரம்பரியமும் தேவையில்லை. இது என்னோட வாழ்க்கை. எல்லா முடிவுகளையும் நான் தான் எடுப்பேன். என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்ய போறேன். இன்னையில இருந்து, அதுவும் இப்ப இருந்தே. மகேஷ், 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 நான் உங்க மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. உனக்கு என்ன தோணுதோ அது படி செய். ஆனா இந்த உறவை என்னால இதுக்கு மேல ஏத்துக்க முடியாது. யூ காட் இட்? எனக்கு உங்ககிட்ட இருந்து விவாகரத்து வேணும். இதான் என் முடிவு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மகேஷ், ப்ளீஸ். ஜானு, இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்ய வச்சுதான் நீதானே? நான் ரொம்ப முயற்சி பண்ணேன். இந்த உறவை காப்பாத்தணும்னு நான் ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனா என்னால முடியல. நம்ம ரெண்டு பேரும் வித்தியாசமானவங்க, ரொம்ப வித்தியாசமானவங்க ஜானு. இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில ஒன்னா சேர்ந்து வாழவே முடியாது. அதனால வாழ்க்கை முழுக்க தண்டனை அனுபவிக்கிறத விட இந்த உறவை முறிச்சுக்கிறது தான் நல்லது. மகேஷ், நீ என்ன பண்ற? இது என்னோட கடைசி முடிவு. இந்த முடிவுல எனக்கு எந்த மாற்றமும் இல்ல. இதனால உங்க மானம் போச்சுனாலோ, வெளியில தலை காட்ட முடியாதுன்னு நினைச்சாலோ, நான் ஒண்ணு பண்றேன். இப்பவே நான் அந்த வீட்டை விட்டு போயிடுறேன். மகேஷ், மகேஷ் வேண்டாப்பா. அப்படி எதுவும் நீ பண்ணிடாத. நீ எங்கேயும் போக கூடாது. மகேஷ், மகேஷ், கொஞ்சம் நில்ல. ஜானு, வாமா, உள்ள வாமா. சீதா, கொஞ்சம் அமைதியா இரு சீதா. ஆண்டி, வைஷு ஒழுங்கா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? இது எல்லாத்துக்கும் இந்த வைஷு தான் காரணம். இந்த வைஷு மட்டும் தான் காரணம். இன்னைக்கு நான் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டேன். நான் இப்பவும் சொல்றேன், இது எல்லாமே இந்த வைஷுவாலதான்.
முதல் நாள்ல இருந்து இவன் என் கல்யாண வாழ்க்கையில முள்ளா மாறிட்டா. அவர் என்னை என்னைக்கும் வாய்ப்பா நினைச்சதே இல்ல, காதலிச்சதே இல்ல. பொண்டாட்டிக்கு நியாயமா புருஷன்கிட்ட எது கிடைக்க வேண்டிய மரியாதையே கொடுக்கல. ஏன்னா அந்த வைஷு எங்க 2 பேருக்கு நடுவுல சக்காலத்தி மாதிரி போதும் நிறுத்து. இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? நீ இவ்ளோ கேவலமா நடந்துகிட்டு எல்லா பழியையும் தூக்கி வைஷு மேல போடுற. பிரச்சனை இவ்ளோ தூரம் ஆனதுக்கு அப்புறம் இனியும் பேசாம இருந்தா நல்லா இருக்காது. இதோ இந்த வைஷு மட்டும் இல்லாம இருந்திருந்தா நீ பண்ண தில்லு முள்ளுக்கும் நீ பண்ண அசிங்கமான வேலைகளுக்கும் உன்னோட கல்யாணம் மகேஷோட நடந்தே இருக்காது. புரிஞ்சுதா? அதனால வாய மூடிட்டு வைஷு இதுல இழுக்கிற வேலை வச்சுக்காத. ஆன்ட்டி, நான் ஏன் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் செய்ய போறேன்? வைஷு ஒரு சாப கேடு. இன்னமும் அவ எனக்கும் மகேஷ்க்கு நடுவுல இருந்துகிட்டே தான் இருக்கா. ஒரு நிமிஷம் இரு ஜானு. காதல் உண்மையானதா இருந்தா மனுஷனை பார்த்து மட்டும் இல்ல, சாவ பார்த்து கூட பயப்பட வேண்டியதில்ல. நீயே உன்கிட்ட கேட்டு பாரு, உன்னோட காதல் உண்மையானதா நியாயமானதான்னு. உன் காதலுக்கு மட்டும் உயிர் இருந்ததுன்னா ஒரு வயசு மட்டும் இல்ல 100 வயசு இருந்தாலும் மகேஷ் கிட்ட உன்னை பிரிக்க முடியாது. கல்யாணம்ங்கிற இந்த உறவை நீ ரொம்ப விளையாட்டா எடுத்துக்கிட்ட. மகேஷ் நீ சொல்றது மட்டும்தான் கேட்கணும்னு நினைச்ச, அது உன்னோட ஈகோவா மாறிடுச்சு ஜானு. அதனாலதான் லட்சம் முறை இதுல நீ முயற்சி பண்ணாலும் உன்னோட முயற்சியில தோத்துக்கிட்டே இருக்க. சோ ஃபார் தட் நீ உன்னோட முயற்சியில இப்ப மகேஷே இழந்துட்ட. உன்னால அவனை உண்மையா காதலிக்க முடியல. இப்போ என்ன பத்தி பேசலாம். நான் மட்டும் நினைச்சிருந்தா உனக்கும் மகேஷ்க்கும் இடையில எப்பவோ நுழைஞ்சிருப்பேன். அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும். மகேஷ் என்கிட்ட இருந்து விலகி இருந்தாதான் நல்லதுன்னு டிசைட் பண்ணதே நான் தான். வைஷு, அழறத நிறுத்து. நீ தானே எப்பவுமே எல்லாருக்கும் தைரியம் சொல்லுவ. மனசு சுத்தமா இருந்தா எல்லாம் என்ன ஆகும் ரத்னா? மகேஷோட மனைவி என் மேல அநியாயத்துக்கு பழி போட்டுக்கிட்டே இருக்கா. ஆனா அவ மகேஷ இன்னி வரைக்கும் உண்மையா அவ காதலிக்கவே இல்ல. அவ சில்மிஷங்களுக்கு தான் அவளுக்கு நேரம் இருந்ததே தவிர மகேஷ காதலிக்க அவளுக்கு நேரமே இல்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் அவளோட ஈகோ தான். மனசு வெள்ளையா இருந்தா இப்படிதான் நடக்கும்ல ஜானு. அவளோட எண்ணம் எல்லாம் என்ன பழி வாங்கறதுலே தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு அவ உன்னையும் ஒரு வழி பண்ணிருப்பா. யார உயிர் காதலிக்கிறேன்னு சொல்றாளோ அவனோட தங்கச்சியை எப்படி இவளால காயப்படுத்த முடிஞ்சது? How could she? How dare she? ஆனா இதுக்கெல்லாம் நானா காரணம்? நான் மகேஷ லவ் பண்ணது தப்பா? அவனால இன்னைக்கு நான் மறக்க முடியலனா அதுக்கும் நானா பொறுப்பாக்க முடியும். ஆனா என்ன ஆனாலும் சரி ரத்னா, இதெல்லாம் பார்க்கும்போது என்னால என்ன மன்னிக்கவே முடியல ரத்னா. மன்னிக்க முடியாது. இல்ல வைஷு, நீ என்ன உளறிட்டு இருக்க? இங்க பாரு, அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த உலகம் எப்பவுமே சுத்திக்கிட்டே இருக்குமா. அப்ப கெட்டது பண்ணவங்க கிட்டே கெட்டது போய் சேர்ந்துடுமா. இன்னைக்கு ஜானு அன்னைக்கும் அதான் நடந்திருக்கு. விஷப்பாம்பு மாதிரி இருக்கிறவங்க எண்ணம் கண்ணாடி மாதிரி எல்லாரும் முன்னாடியும் உடைஞ்சிருச்சு. மகேஷன் அவர் வாழ்க்கையில இருந்து அவங்களுடைய உறவை முறிச்சுக்கிற அளவுக்கு அவங்க நிலைமை வந்துருச்சு. இங்க பாரு வைஷு, இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல. நீ இதுக்கெல்லாம் பொறுப்பாக்க முடியாது. சரி, அழாதன நம்ம காலேஜுக்கு போலாம் வா. இல்ல ரத்னா, நீ போ. இன்னைக்கு என்னால வர முடியல. ப்ளீஸ் வைஷு, எந்த சாக்கும் வேண்டாம். சீக்கிரம் கண்ணு தடிச்சிட்டு காலேஜுக்கு கிளம்பு.
நான் தான் சொல்றேன்ல ரத்னா, இன்னைக்கு நான் காலேஜுக்கு வரல. வீட்லயே உட்காந்து என்ன பண்ண போற? இன்னைக்கு ஃபுல்லா இந்த ரூம்லயே உட்காந்து தேவையில்லாததான் யோசிச்சுட்டு இருப்ப. அழுதுகிட்டே இருக்க போற, அப்படிதானே? யோசிக்கணும்னு முடிவு பண்ணினா ஃப்ரெஷர் ஆஃப் த இயர் பத்தி யோசி. எங்க பாரு வைஷு, நம்ம 2 பேருக்கும் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேணா முடிஞ்சிருக்கலாம். ஆனா இன்னும் காம்படிஷன் பாக்கி இருக்கு. யாரு ஜெயிக்கிறான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். மும்பை பொண்ணா இல்ல பனாரஸ் பொண்ணா? வா வைஷு, காலேஜ்க்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வா வைஷு வா. நம்ம கிட்ட இப்ப டைமே இல்ல. காம்படிஷன் வேற ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. இந்தா பேக பொடி. வா போலாம், வா போலாம். அம்மா, நாங்க காலேஜ்க்கு போயிட்டு வரோம். சரிம்மா. போலாம் வைஷு. படியோ முதல்ல ரெடி ஆயிட்டீங்க போல. சாரு, போலாம் போலாமே. சீதா, முதல்ல அழுகையை நிறுத்து. உள்ள போ. அழுகிறதுனால ஒண்ணும் மகேஷ். நான் அழுவேன். மகேஷ் அவனோட முடிவை மாத்திக்கிற வரைக்கும் என் கண்ணுல இருந்து வர கண்ணீர் நிக்காது, புரியுதா? சரி, நல்லா அழுதுகிட்டே இரு. வாழ்க்கை முழுக்க அழுதுகிட்டே இரு. ஏன்னா அவன் அவனுடைய முடிவை மாத்திக்கவே மாட்டான். அவன் எதுக்காக அவன் முடிவை மாத்திக்கணும்? அது சரியோ தப்போ, அவனோட முடிவு எனக்கு சரின்னு தான் படுது. நான் அவனோட அப்பா. அவனோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நீ என்ன பேசுற பிரபு? நீயும் மகேஷ் மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டியா? ஆமாக்கா, ஏன்னா எல்லாத்த விட மகேஷோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். வேற எதை பத்தியும் எனக்கு கவலையே இல்ல. நீங்களே சொல்லுங்க, அவனே சந்தோஷமா இல்லாதப்போ இந்த சொந்தக்காரங்களை பத்தியோ சமூகத்தை பத்தியோ நான் எதுக்காக கவலைப்படணும்? அண்ணா இங்க பாருங்க, இந்த முறை மகேஷோட விருப்பப்படி அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்ய விடுங்க. வாழ்க்கையில சில முக்கியமான முடிவுகளை அவனே எடுத்தாதான் நல்லா இருக்கும். எனக்கு என் மகன் மேல நம்பிக்கை இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க விஷால்? கீழே இறங்க. ஹாய் ரத்னா, 2 நிமிஷம் இந்த போஸ்டர் ஒட்டிட்டு கீழே இறங்கி வந்துடுறேன். நான் சொன்னது உன் காதுல விழலையா? கீழே இறங்க, சீக்கிரமா இறங்க.
என்னாச்சு ஜான்சி ராணி? காலங்காத்தால உன் பல்ப் என் ஃபியூஸ் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? எதை பத்தி கேக்குற? ஏய் இத பத்தி தான். ஏய், அதுல என்ன இருக்கு ரத்னா? ஏன் உனக்கு தெரியலையா? நான் உன்னோட ப்ரொமோஷன் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கேன். கிரவுட்ல பாப்புலரா இருக்கணுமா வேணாமா? இங்க பார், நான் உனக்கு புரிய வைக்கிறேன். நீ ஸ்டேஜ்ல டான்ஸ் பண்ணும்போது உனக்கு கிடைக்கிற கைத்தட்டல வச்சு உனக்கு நல்ல மார்க்ஸ் கொடுப்பாங்க. யூ கெட் இட்? ரத்னா, ரத்னா, ஸ்டாப் இட் ரத்னா. என்ன பண்ற நீ? நீ ஜெயிக்கணுமா வேணாமா? ஜெயிக்கணும் தான், ஆனா இப்படி இல்ல. என்ன ப்ரோமோட் பண்றன்ற பேர்ல நீ என் சிஸ்டருக்கு எதிராக கேம்பெயின் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. சிஸ்டரா? நீ ஜெயிக்கணுமா வேணாமா? எல்லாருமே இந்த காம்படிஷன்ல வின் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. நானும் ஜெயிக்கணும். ஆனா இந்த காம்படிஷன் வைஷுவை எதிர்க்கிறதுக்கு இல்ல விஷால். அப்ப வேற யாருக்காக? இந்த காம்படிஷன் நான் எனக்காக ஏத்துக்கிட்டது. அண்ட் எனிவே, இந்த காம்படிஷனை நான் வைஷுவை எதிரியா பார்க்கல. ஓ, அப்படின்னா நீயும் வைஷோ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க. வெரி குட். ஆச்சரியமா இருக்கு. இது ஏன் என்கிட்ட சொல்லல? எக்ஸ்கியூஸ் மீ, இது எங்களுடைய பர்சனல் விஷயம். நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும்? மறந்துடாத, நீ என்னுடைய மென்டர் மட்டும்தான், வேற எந்த உறவும் இல்ல, இனிமேலும் இருக்காது. புரிஞ்சுதா? என்ன நின்னு யோசிச்சுட்டு இருக்க? போய் போஸ்டர்லாம் எடு. என்னடா, போய் காலி செவரா பார்த்து போஸ்ட் ஒட்டுங்க. என்ன நிக்காதீங்க, வாங்கடா. இந்த பொண்ணு எப்ப என்ன பண்ணுவானே தெரிய மாட்டேங்குது. என்னால இவளை புரிஞ்சுக்க முடியாதுப்பா. இன்னைக்கு என்னோட இந்த நிலைமைக்கு வேற யாரும் காரணம் இல்ல வைஷு. நீ மட்டும்தான் காரணம். நீ மட்டும்தான். உன்னோட கால்குலேஷன் எப்படி தப்பா போச்சுன்னு சொல்லு. அப்படியே நான் அவன் கூட வாழ்ந்தா கூட இந்த கல்யாணத்தினால எனக்கு என்ன கிடைக்க போகுது வைஷு? என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது சொல்லு. மகேஷ் ரொம்ப நொந்து போயிருப்பான். உண்மையிலேயே ரொம்ப கவலையில இருப்பான். ஐ கான்ட் டூ எனிதிங் டு ஹிம். இப்ப நான் என்ன பண்றது? சாம்பியன், ஆல் செட்? சார், சார், யா. சரி, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிடுறேன். இந்த ரவுண்ட்ல நீதான் என்னுடைய மென்டர், நான் இல்ல. என்னோட இந்த கால்களுக்கு நல்லா ஓட தெரியும், டான்ஸ் ஆட தெரியாது. அதனால இந்த ரவுண்ட்ல நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகே? எஸ் சார். சரி, பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணலாமா? வா. எக்ஸ்கியூஸ் மீ ஒன்ஸ் அகேன். எல்லாரும் இங்க கொஞ்சம் கவனிங்க. நாளைக்கு டான்ஸ் காம்படிஷன்ல சில ரூல்ஸ் இருக்கு. நாளைக்கு 3 ரவுண்ட் நடக்கும். முதல் ரவுண்ட் தி பாலிவுட் ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட். இந்த டான்ஸ் ஒரு சோலோ டான்ஸா இருக்கும். இந்த ரவுண்டுக்கு அப்புறம் இவங்கள ஒரு ஃபைனலிஸ்ட் எலிமினேட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் தி கப்பிள் டான்ஸ் ரவுண்ட். இந்த ரவுண்டுக்கு அப்புறமும் ஒரு எலிமினேஷன் இருக்கும். மூணாவது ரவுண்ட், அதாவது கடைசி ரவுண்ட், தி ஃபேஸ் ஆஃப் ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல கடைசி 2 ஃபைனலிஸ்ட் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. இவங்க எல்லா ரவுண்ட்ஸோட மார்க்கையும் தனித்தனியா எழுதுவாங்க. கடைசியா எல்லா ரவுண்ட்ஸோட மார்க்கையும் கால்குலேட் பண்ணி வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. So, wish you all the best, guys. Thank you. Thank you. Thank you.